ஏமா கதிரை வர சொல்லிருக்கலாம்ல? இல்லன்னு தேன்மொழி விசேஷமா இருக்கும்போது இந்த மாதிரி காரியத்துல அவன் கலந்துக்க கூடாதுன்னு, அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. சரிம்மா. நிறுத்துங்க, கொள்ளி வைக்காதீங்க. தங்கம்மா, நீ பண்றது முறையில்லை. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? அதான் ஸ்டேஷன்லயே முகத்துல கரிய பூசி அனுப்புனாங்கல்ல, இன்னும் எதுக்கு இங்க வந்து தகராறு பண்ற? தங்கம், போலீஸ் சொன்னாலும் கோர்ட் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. என் தம்பி பொண்ணுக்கு நான் தான் காரியம் பண்ணணும், அதுதான் முறை. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் கொள்ளி வைக்கிறது இது தப்பான முறை. எது முறைன்னு நீ எல்லாம் எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. இவரு எங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்னு நீ எப்படி சொல்ல முடியும்? கூட பிறந்தவன் மட்டும் இல்லாம நீ பெத்த மகனை கூட உன்னை விட்டு விலகி இருக்கான். அதுதான் உனக்கு கிடைச்ச மரியாதை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. ரத்த சம்பந்தமே இல்லாத உறவுகளா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறவங்க நிறைய பேரு. அதுல ஒருத்தர் தான் இந்த ரங்கண்ண. இந்த மாதிரி உறவெல்லாம் அண்ணாச்சி மாதிரி ஒரு சிலருக்கு தாண்டி அமையும். அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஜென்மங்களுக்கு எங்கடி புரிய போகுது? அதனால இவரும் எங்க குடும்பத்துல மூத்தவர் தான். இவர் கொள்ளி வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தங்கம், நீ 1000 சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது இத. நாகவள்ளி, என்ன பேச வைக்காத, மரியாதை கேட்டுடும். நீ உன் தம்பியை இந்த ஊருக்கு எதுக்கு வரவழைச்சேன்னு தெரியும். இப்ப அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியும். அதனால வந்தோமா பார்த்தோமான்னு போய்கிட்டே இரு. மீறி என் வாய கிளறாத. அண்ணே, நீங்க வைங்க அண்ணே. தங்கம் வேண்டாம், சொல்றதை கேளு தங்கம். அந்த கட்டை வேகாது, என்கிட்ட கொடுக்க சொல்லு, நான் கொள்ளி வைக்கிறேன். நாகவள்ளி, ரொம்ப நடிக்காத. எனக்கு உன்னை பத்தி எல்லா விஷயமும் என்ன மாப்பிள்ள இது? எல்லா விஷயம்னா நீ நாகரத்னத்தோட பொண்ணே இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியும். இது பாரு, நான் இதையே சத்தமா கொஞ்சம் சொன்னேன்னு வச்சுக்க, நீ அசிங்கப்பட்டு போயிடுவ. என்ன? அதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க நாகவள்ளி, அண்ணாச்சி வேணா உன்னை விட்டு வச்சிருக்கலாம்.
ஆனா நான் உன்னை விடுறதா இல்ல. போக போக பாரு. போடி. நீங்க வைங்கண்ணே. இந்த நிமிஷத்துல இருந்து சக்தி தான் உன் மக. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே சக்தியை என் மூத்த மகளா நான் எப்பவோ நினைச்சிட்டேங்க. ஆனா நான் இங்க வந்தது மாமாவையும் மாமா குடும்பத்தையும் ஒப்புக்கு பார்த்துட்டு போறதுக்கு இல்ல. அப்புறம் என்னன்னைக்குமே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதான் நான் வந்திருக்கேன். என்ன தங்கம்மா இதெல்லாம்? பொறு, சொல்லத்தானே வந்திருக்கோம். சார், அத படிச்சு காமிங்க. அம்மா, உங்க அப்பா எழுதி வச்ச உயில கோர்ட் மூலமா வாங்கி படிச்சு பார்த்துட்டோம். அதுல இருக்கிற முக்கியமான வாசகத்தை இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், கேளுங்க. எனது மகள் என்று இதுவரை அறியப்பட்டு வரும் திருமதி நாகவள்ளி உண்மையிலேயே எனது மகளே அல்ல. நான் எடுத்து வளர்த்த பொண்ணுதான். எதிர்காலத்தில் எனது உண்மையான வாரிசான செந்தில் ராஜாவை அவள் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த உயிரை அவசரமாக எழுதுகிறேன். எனது சொத்துக்கள் அனைத்துமே எனது மகன் திரு செந்தில் ராஜாவுக்கே சேரும். எனது மகன் செந்தில் காலத்திற்கு பிறகு எனது மகனுடைய மனைவிக்கும் அவனுடைய வாரிசுகளுக்குமே சேரும். இடைப்பட்ட காலத்தில் எனது மகனுக்கோ என் மகனுடைய குடும்பத்துக்கோ ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு நாகவள்ளியே பொறுப்பு. எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது
இந்த சம்பவத்துக்கு காரணம் நீங்க தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இல்ல, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுருங்க. நான் இல்ல. என்ன நாகு? என்ன? எதுக்கு சத்தம் போட்ட? என்னாச்சு? ஒரு கெட்ட கனவு கண்டேன். நீங்க படுங்க. நான் நாகவல்லி பேசுறேன். ரங்கண்ணா அவர்களுக்கு என் கணவரை இந்த ஊர் மக்கள் கொலைகாரன் என்று பேசுவதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் எங்களுக்கு ஏற்படுகிற அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம். தயவு செய்து எங்களை மன்னிக்கவும். எங்களை தேட வேண்டாம். இப்படிக்கு தங்கம்மா. ஐயோ அண்ணாச்சி, நம்ம ஏமாந்து போயிட்டோம். அண்ணாச்சி ஏமாந்து போயிட்டோம். தாத்தா, என்னாச்சு தாத்தா? என்ன தாத்தா இதெல்லாம்? அதுதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம உடனே போய் அண்ணாச்சி வீட்டை பார்ப்போம். நீ வீட்டை பூட்டிட்டு வா. வீட்டை பூட்டிட்டு வா. கடவுளே. சீக்கிரம் போட்டு. தாத்தா, வீடு பூட்டி இருக்கு தாத்தா. வீடு பூட்டி இருக்கு. அப்போ இந்த லெட்டர் எழுதுனது தங்கம்மா தானா? அதான் தாத்தா எனக்கு புரியல. நீ உடனே வீட்டுக்கு போ. நான் போய் அண்ணாச்சி பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். நீ போ. நீங்க போங்க. அண்ணாச்சி,
அண்ணாச்சி ரங்கா ரங்கா ஏய் என்னாச்சு ரங்கா? உங்களுக்குன்னு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அண்ணாச்சி. என்ன நடந்துச்சு சொல்லு. நான் என்னன்னு சொல்றது, படிச்சு பாருங்க பாருங்க. அண்ணாச்சி, என்ன என்ன யோசிக்கிறீங்க? இந்த லெட்டரை யாரு கொடுத்தது? அது அண்ணாச்சி, நான் காலையில கதவு திறந்துட்டு பால் பாயிட்டும் பேப்பர் எடுக்கிறதுக்காக வந்தேன். அங்க இந்த கவர் இருந்துச்சு. அது பறக்காம இருக்கிறதுக்காக அது மேல ஒரு கல் வச்சிருந்தாங்க. ஆனா யாரு வச்சாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் பாத்தியா? இத படிச்சு முடிச்சது பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுனேன். ஆனா வீடு பூட்டி கிடந்துச்சு அண்ணாச்சி. வீடு பூட்டி இருந்துச்சா? பாரதி, உங்க செல்போனை கொஞ்சம் தர்றீங்களா? ஓ ஷூர் சார், இந்தாங்க. என்னாச்சு அண்ணாச்சி? எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பாங்க? அண்ணாச்சி, அந்த லெட்டர்ல இருக்கிறது தங்கம்மா கையெழுத்து தானா? ஆமா, கையெழுத்து என்னமோ தங்கம்மாவோட இதுதான். ஆனா அவளா கையெழுத்து போட்டாளா இல்ல வேற யாராவது போட வச்சாங்களா? அதான் டவுட்டா இருக்கு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த லெட்டர் கொஞ்சம் நான் பார்க்கலாமா? பாருங்க. சார், கையெழுத்து அவங்களோட தான் சொல்றீங்க. அப்படின்னா அவங்களாவே முடிவு பண்ணி ஊரை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைங்க பாரதி, என் தங்கம்மாவை பத்தி எனக்கு தெரியும். அவ அப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற கோழை இல்லை. அப்படியே ஒரு வேளை இங்க இருக்க பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லாம போகமாட்டா. ஓ, அப்படின்னா இது வேற யாரோட வேலையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அந்த நாகவல்லியோட வேலையா தான் இருக்கும். ரங்கா அண்ணாச்சி, நீ ஒரு வேலை செய். சொல்லுங்க அண்ணாச்சி. ஒரு நிமிஷம் பாரதி, ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க. பேடோட கொடுங்க. அண்ணாச்சி, இந்த தங்கம்மாவை பத்தி நான் விசாரிக்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இருக்காது. அண்ணாச்சி, உடனடியே சென்னைக்கு புறப்பட்டு போ. அண்ணாச்சி, என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கேளு.
சென்னையில் இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு போ. ஆ. அவங்களுக்கு தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கேன். அவங்களோட பெயரும் எழுதியிருக்கேன். ம். இந்த அட்ரஸுக்கு போய் அவங்கள பாரு, நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. நீ என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்க அண்ணாச்சி. புறப்படு. சரிங்க அண்ணாச்சி. இப்போ வர சார். தேங்க்யூ பாரதி. இட்ஸ் ஓகே சார். சார் இந்த லெட்டர். தேங்க்யூ. மாமா, உண்மையிலேயே நீங்களும் அத்தையும் சூப்பர் மாமா. உங்க 2 பேருக்கு அருமையான பொருத்தம். சூப்பர் ஜோடி. நீங்க எதை வச்சு சொல்றீங்க மாப்ள? எல்லாம் பிளான் போடுறத வச்சுதான். நீங்க பிளான் போட்டு அந்த சக்தி குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே மாமா. மாப்ள, பிளான் பண்ணது என்னவோ நாங்க தான். ஆனா துளி கூட மிஸ் ஆகாம செஞ்சு முடிச்சது நீங்க தானே. அந்த விஷயத்துல நீங்க சூப்பர் மாப்ள. ஏமாமா, இப்ப உண்மையிலேயே என்ன பாராட்டினீங்களா இல்ல இதுல உள்குத்து ஏதாவது இருக்கா? உள்குத்தா? இல்ல, பிளான் பண்ணது நாங்க, செஞ்சு முடிச்சதெல்லாம் நீதானேன்னு என்ன வான் பண்ற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல மாப்ள, நீங்க அறிவாளிதான். நாசுக்கா சொன்னா கூட சும்மா நச்சுன்னு புரிஞ்சுக்கிறீங்க.